சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் முடியக்கூடிய இந்த மாதம் எப்படிப்பட்ட கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த ஒரு கிரகநிலை அமைப்பால் நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஜோதிடத்தில் கிரகத்தோட தலைவனாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சூரிய பகவான். இந்த சூரியன் பாருங்கள், சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கார். ஒரு ராசியில் இவர் ஒரு மாத காலம் இருப்பார். அதாவது இவரோட ராசியை மாற்றும் போதெல்லாம் தமிழ் மாதம் பிறக்குது. அந்த வகையில் சூரியன் தற்பொழுது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகினார். இந்த ஒரு சூழல் மார்கழி மாதமாக அமையுது. இந்த நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இந்த தனுசு ராசி அதிபதி பாருங்கள், குரு பகவான். சூரியன் இந்த தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு, சூரிய பகவானோட இந்த சஞ்சாரத்தால் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்புகள் அமையும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையிலேருந்து நீக்கப்பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் 12 ராசிக்கும் அதோட தாக்கமும் மாற்றமும் ஏற்படும். இந்த மாற்றம் உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஷபராசி 8வது வீட்டில் சூரியன் செல்ல இருக்கிறாரு இந்த மாதம். இதனால் ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களையுமே சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. கவனமாக நிதானமாக செயல்படணும். உங்களோட தொழிலில் மந்த நிலைமை வராமல் பார்த்துக்கோங்க. புதிய தொழில் திட்டங்களை துவங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக உங்கள் தொழில் திட்டங்களை தொடங்குறது நல்லது. கூட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் ஒருங்கிணைப்பாக இருங்க. இல்லைன்னா அவங்களால சின்ன சின்ன சிரமங்கள் போகலாம். மேலும் இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது ரொம்ப பின்னடைவுலாம் எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்படணும். தேவையான அளவுக்கு பணவரவுமே இருக்கும். அப்படி பணவரவு இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் தந்தையோட கடந்த காலத்தில் நிறைய மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த மன வருத்தம் இப்போ உங்களை விட்டு நீங்குது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பும் அமையுது. சிலருக்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டாகுது. ரொம்ப நாளாக நீங்கள் செலுத்த முடியாமல் போன குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சகோதர வகையில் இழுபறியாக இருந்த காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். அவங்க மூலம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த வில்லங்கம் உங்களை விட்டு தீரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியானதாக மாறும். சிலருக்கெல்லாம் ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல வாழ்க்கை துணையின் ஆலோசனை ரொம்பவுமே பயனுள்ளதாக மாறும். வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் பாருங்கள், இரவு நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக மாறுவாங்க. அரசாங்க வகையில் வீண் செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் கொஞ்சம் பணி சுமையுமே அதிகரித்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். தீவிர முயற்சியின் பேரில் உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பெருசாக பிரச்சனை எதுவும் வராது. சக ஊழியர்களுமே ஓரளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க, நல்லது. தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவானதாக பலன் இருக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வரலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் எடுக்காதீங்க. மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மை பிறக்கும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட ஆலோசனைகளுக்கு தக்க மதிப்பு தருவாங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற சில சலுகைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் வெங்கடாஜலபதி. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் வெங்கடாஜலபதியும் வணங்கி வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதே போல் விஷ்ணு சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் பாராயணம் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க. எப்பொழுதுமே உற்சாகமான மனப்பான்மையோடு செயல்படுத்தக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். ரிஷபராசியில் பாருங்கள், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மரம் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, உங்கள் ராசிக்கு சுக அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சூரியன். இவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுகிறார். எதிர்பாராத நெருக்கடி, சங்கடம், பிரச்சனை, இனம் புரியாத பயம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு கவனக்குறைவாக மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கவனக்குறைவால் வேலையில் சின்னதாக தவறுகள் கூட ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டு மேலதிகாரிகளின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். மனம் எப்பொழுதுமே கொஞ்சம் அழுத்தமானதாக இருக்கிறது போல தோணும். பெரும்பாலும் கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. யோகா தியானம்லாம் செய்யுங்க, நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு இப்போ சாதகமாக தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி,
எதிர்வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறும் நிலை இருக்குது. மன தைரியம் அதிகரிக்கும். பிரச்சனையை கண்டு துவண்டு போக மாட்டீங்க. உறுதியாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய அமைப்பு தான். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதால் நீங்கள் குடும்பத்தில் இன்பமான சூழலை உருவாக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த நேரத்தில் நீங்கள் சீராக செய்து நன்மை பெறுவீங்க. சிலரெல்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. பணியில் இருக்கிறவங்க, சுயதொழில் செய்கிறவங்க இந்த நேரத்தில் ரொம்பவுமே கவனமாக உங்களோட வேலையை செய்யணும். அலட்சியம் மட்டும் காட்டவே கூடாது. இந்த அலட்சியம் உங்களுக்கு எதிரியாக இருக்குது. கொடுக்கல் வாங்கலையுமே நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. வெளிநாட்டு முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரும். தாய் வழி உறவுகள் கிட்ட இடைவெளி ஏற்படுவதற்கும் உங்கள் உடல்நிலையில் அசதி ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யார்கிட்டையுமே சண்டை சச்சரவுகளோ பிரச்சனைகளோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உடல்நிலையில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்கள் சப்தமாதிபதி செவ்வாய் மறைவு பெறதுனால நண்பர்கள்கிட்ட அனுசரித்து செல்லணும், விட்டு கொடுத்து செல்லணும். இந்த நேரத்தில் இது ரெண்டுமே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. இது ரெண்டிலையுமே கவனமாக இருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் மாணவர்களுக்கு அதிகமாக ஆர்வம் அதிகரிக்கும். பெண்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாதம் நன்மை அதிகரிக்கும், தீமை விலகும். பரிகாரமாக நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட்டு வந்தால் உங்களோட வாழ்க்கையில் நன்மையே பெறலாம். அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு வாழ்ந்து வரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைப்புகள் உருவாகியிருக்கு. பிரியாதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ஒரு வகையில் உங்களுக்கு இது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செலவுகள் கட்டுக்குள்ளே வரும். மறைமுக தொல்லை உங்களை விட்டு விலகும். மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். தூக்கம் இல்லாமல் தவிச்ச நிலை மாறும். உங்கள் தனக்காரகன் புதன் 25ஆம் தேதியிலிருந்து தடைபட்டு இருந்த வேலையை இப்போ சிறப்பாக நடத்தி தருவார். எதிர்பார்த்த பணம் கை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான நிலை வரும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை தரும். அப்படி இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் சனி ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால யோகக்காரகன் ராகு அங்கேயே சஞ்சாரம் செய்கிறாரு. வேலையில் அக்கறையோடு செயல்படுத்துறது நல்லது. உங்களுக்கு பெரும்பாலும் நன்மை பிறக்கும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது. ஒரு சிலருக்கு இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். அதுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் இல்லை. அதனால் இருக்கிற இடத்துல பார்க்குற வேலையை கவனமாக செயல்படுங்க. வரக்கூடிய சங்கட்டத்திலிருந்து நீங்கள் விலக்கு பெறலாம். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் யோசித்து செஞ்சால் நல்லது. இந்த மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதன் வீட்டுக்கு வராரு. தேவையான அடிப்படை வசதிகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான சூழலும் வரும். உங்கள் விருப்பம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பூர்த்தியாகும். மாதத்தின் தொடக்கத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். விவசாயிகள் வெளிச்சல்ல கவனம் செலுத்தி வந்தால் நன்மையை பெறலாம். நீங்கள் அதிக நன்மையை பெற நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட வேலை சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் மிருகசீரிடம் 1-2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நினைச்சதை நினச்ச நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் விவேகமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் நட்சத்திர அதிபதி தைரிய வீரிய காரகனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களையுமே அறியாமல் நீங்கள் எதிர்பாராத நெருக்கடிகளில் மாட்டிடுவீங்க. கவனமாக இல்லைன்னா மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். எந்த வேலையால் இறங்கினாலும் அது கொஞ்சம் குழப்பத்தை தரும். அரசு வழி வேலையில் நெருக்கடி வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் சங்கடம் வரலாம். கவனமாக உங்களோட செயல்களில் நீங்கள் ஈடுபடணும். எழுத்துமோ கௌத்தமோலாம் செய்யக்கூடாது. சிறப்பாக செயலாற்றினா கட்டாயம் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உங்கள் தாயின் உடல்நிலையில் பாதிப்போ தாய் வழி உறவினர்கள் உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகளோ நீங்கள் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி விஷயத்தை கேட்பீங்க. ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இருக்குது. சின்ன உடல் உபாதியாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது. குடும்ப அதிபதி புதன். இந்த புதன் மறைவு பெறார் அப்படின்னா எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த பண வரவுமே இருக்கும். வியாபாரத்தில் தடைகள் விலகும். உத்தியோகத்தில் சுமூகமான நிலை வரும். மனதில் இருந்த பயமே நீங்குது. குடும்பத்தில் உங்களை பாருங்கள், இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் இப்போ குடும்ப உறுப்பினர்களால் அனுசரிக்கப்பட்டு நீங்கள் அனுசரணையான பேச்சால் ஒரு இன்பமான சூழலை குடும்பத்தில் உருவாக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையுமே இப்போ முடிவுக்கு வந்துடும். ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் சேர்க்கையுமே உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் இப்போது ஆர்வம் அதிகரிக்கும். கவனமாக இருக்கணும்.
ஆசிரியர் பெற்றோரின் உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால முழு மூச்சா படிங்க. நீங்கள் நினச்ச நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க. நீங்கள் நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியரை வழிபட்டு வருவதால் நினச்ச காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து நன்மையை பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.